சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். கிறிஸ்துக்கள் அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 16 verse 13 and 14. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வணங்குகிற நம்முடைய தெய்வம் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உண்டு, நம்முடைய தேசத்திலே உண்டு. ஆனால் நாம் வணங்குகிற நம்முடைய தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் பேசும் தெய்வம், அவர் காணும் தெய்வம், அவர் நம்மை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக. அது அவர் கேட்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வணங்குகிற நம்முடைய தெய்வம் அவர் கண்ணிருந்தும் காண்கிறவராய், காது இருந்தும் கேட்கிறவராய், வாய் இருந்தும் பேசுகிறவராய், அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நம்ம வணங்குகிறோம். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்களாகி நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வசனம் சொல்கிறது. ஏன் நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்னா, நாம் வணங்குகிற நம்முடைய தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் காண்கிறவர், அவர் நம்மளோடு கூட பேசுகிறவர், அவர் நாம் பேசுவதை கேட்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு திக்கற்று யாருமே கவனிக்க மாட்டாத ஒரு நபர்களை, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆகார் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் அல்லது யாருமே இல்லாமல் ஒரு திக்கற்ற நிலையில் ஒரு அனாதையாக அந்த இடத்துல தவித்து கொண்டிருக்கும் பொழுது, உதவி செய்ய நபரே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது, அவளை தேடி சென்று அவங்களை கண்டு அவர்களுக்கு தேவைகளை அங்கே சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் வழி நடத்துகிறார், பேசுகிறார், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவங்களை காப்பாற்றுகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம வணங்குகிற நம்முடைய தெய்வம் காண்கிறவர். யாரை காண்கிறார் என்றால், திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களையும் நம்முடைய தேவன் காண்கிறார். ஒருவேளை அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உங்கள் பிரச்சனை இருக்கலாம். யாருமே உங்களுக்கு உதவி செய்யலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை செய்கிறேன்னு சொன்னவங்க உங்களை விட்டுருக்கலாம். கைவிடப்பட்ட நிலையில், உதவியற்ற ஒரு நிலையில், யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்களா, டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கீங்களா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கண்டு உங்களை சுகமாக்குவார். அவர் உங்களை கண்டு உங்களை அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார். அவர் உங்களை கண்டு அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் உங்களை காண்கிற தேவன். உங்களுக்கு இருக்கிற அந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவர் நம்மளை காண்கிற தேவன். அவர் நம்மை கண்டால் என்ன செய்வார்? நமக்கு என்ன தேவையோ அதை செய்வார். யாரோ ஒரு சாதாரண நபர் அல்ல அவர். அவர் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்த மகா பெரிய தேவனை நம்ம வணங்குகிறோம். அவரால் கூடாதது என்று எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்றைக்கி உங்களுக்கு மனுஷர்களால் உதவியற்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்களா, கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்களா, அல்லது ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்களா, டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களா, என்ன செய்வதுனே தெரியாமல் திக்கற்று திகைத்து கொண்டிருக்கீங்களா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. ஆண்டவர் நம்மளை கண்டால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், நம்மை அதிலிருந்து தூக்கி எடுப்பார். அது மரண கட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாவத்தின் பிடியாக இருந்தாலும் சரி, அல்லது இதுவரைக்கும் அது பல ஆண்டுகளாக பதில் கிடைக்காத ஒரு பெரிய கோர்ட் கேஸாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து தேவன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். கைவிடப்பட்ட
அல்லது திக்கற்ற அல்லது அதாவது யாருமே உதவியற்ற ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? இன்று உங்களை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கண்டால் அது ஆசீர்வாதம். ஆமேன். இங்கு ஆகாரை கண்டார், அவருடைய பிரச்சனைக்கு அங்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார். எனவே இன்று உங்களை காண்கிறார் நம்முடைய தேவன். அவர் சாதாரணவர் கிடையாது, ஏதோ மனிதன் கிடையாது. அவரால் எதுவும் கூடும், எதுவும் கூடும். உங்களை கண்டு உங்கள் பிரச்சனைகள், கைவிடப்பட்ட அல்லது உதவியற்ற திக்கற்ற நிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். அதற்கான உங்களுக்கான ஒரு உதவியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே அவர் நம்மளை காண்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் வல்லவர், சர்வ வல்லவர். அவரால் கூடாதது எதுவும் கிடையாது. இன்றைக்கி அவர் உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக, உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, அந்த நோயிலிருந்து உங்களை குணப்படுத்தும்படியாக அவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். சந்தோஷமாக சொல்லுங்கள். அவர் உங்களை இன்றைக்கி பார்த்துட்டார். நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்லது திக்கற்ற நிலையில் இருக்கலாம், ஏமாற்றப்பட்ட நிலையில் இருக்கலாம், உதவியற்ற நிலையில் இருக்கலாம். இன்றைக்கி அவர் உங்களை கண்டது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை தூக்கி எடுக்கும்படியாக, உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, உங்களுக்கு ஒரு நீதியை சரி கட்டும்படியாக அவரை உங்களை கண்டிருக்கிறார். எனவே அந்த விஷயத்தில் இன்றைக்கி அவர் உங்களை கண்டது நல்லது என நீங்கள் கண்டு தேவனுக்கு மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே என்று நடக்கும். ஆமேன். எனவே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் திக்கற்ற அல்லது உதவியற்ற கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட நபர்களை கண்டு அவருக்கு உதவி செய்து அவர்களை தூக்கி நிறுத்துகிறார், சமுதாயத்தில் அவர்களை உயர்த்துகிறார். ஸோ அடுத்தபடியாக கடவுள் யாரை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவதாக நம்ம பார்த்தோம், கைவிடப்பட்ட திக்கற்ற உதவியற்றவர்களை அவர் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன். அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு அங்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவர் மரித்து போவார் என்று தீர்க்கதரிசனால வார்த்தை வந்தது. உடனடியாக அவர் சுவர் பக்கமாக திரும்பி கொண்டு அழுகிறார். அந்த கண்ணீரை கண்டு தேவன் இம்மீடியட்டாக மனதுருகி அவருக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தம்முடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை, சீக்கிரமாக அவர் மரித்து போவார், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. ஆனால் இப்பொழுது அவர் கண்ணீரை கண்ட உடனே, விண்ணப்பத்தை கேட்டவர் அவர் கண்ணீரை கண்டு உடனே, உன்னை நான் குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்ற ஒரு வார்த்தையை பார்க்க. இன்றைக்கி கண்ணீரோடு இன்றைக்கி எத்தனை பேர் அவர் சுவர் பக்கமாய் திரும்பி மனிதர்களுக்கு முன்பதாக அவர் அளவில்லை, அல்லது அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த ஊழியக்காரர் தேவனுடைய மனிதனுக்கு முன்பதாக அவர் அளவில்லை, வேறு சொந்தக்காரங்க, பெற்றவங்க, வளர்த்தவங்க அல்லது யார்கிட்டையும் போய் கதறவில்லை. அவர் தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக திரும்பி அவர் அழுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை நம்மளுடைய தேவன் காண்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட ஒருவேளை வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஏதோ பிரச்சனை, போராட்டங்கள், வேதனைகள், இதுலேருந்து வெளியே வர முடியலையோ ஒரு பிரச்சனை, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தேவனை நோக்கி நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கண்ணீரை கண்டிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கண்ணீருக்கான பதிலை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு தேவன் உங்களை கண்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு மாதம், ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம், உங்களை அதிலேருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு மாதம். ஸோ உங்கள் கண்ணீருக்கான பதிலை இந்த மாதத்திலே நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கே நீங்கள் பார்ப்பீங்க. யார் யாரெல்லாம் இன்றைக்கி கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க. ஸோ இங்கே எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் தன் கண்ணீரை சிந்தினான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும், ஒரு மனிதன்கிட்ட அல்லது ஏதோ ஊழியக்காரன்ட்ட போய் அழுதுட்டு நிற்காதீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த நபர்கிட்டையும் நீங்கள் போய் உங்கள் கண்ணீரை சிந்த வேண்டாம். நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக அறை வீட்டை பூட்டி நீங்கள் சுவர் பக்கமாக நின்று தேவனிடத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துங்க. அதற்கான பதிலை உடனே காண்பீர்கள். இந்த இடத்துல அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்த உடனே அப்பமே, அதாவது அவன்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே போகிறதுக்குள்ளே அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு போகிறாரு. அவர் வீட்டு வாசல் அல்ல அரண்மனை வாசல் அவர் தாண்டலை. அதுக்குள்ளேயும் தேவனுடைய வார்த்தை அவருக்கு போய் நீ போய் சொல்லு. ஸோ பல மாதங்கள் பல வாரங்கள் அப்படி இல்லை, இம்மிடியட்டாக அந்த ஜெபத்துக்கு தேவன், அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க. ஏன்னா உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது.
அவர் வைத்திருக்கிறார், அதை பார்க்குறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார். எனவே உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் மட்டும், தேவனுக்கு முன்பதாக மட்டும் அது சிந்தப்படட்டும். அதற்கான பதில் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவன் காண்கிறவர், அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அவர் கண்டால் அதிலிருந்து நம்ம கண்ணீரை துடைத்து விடுவார். ஆமென். ஸோ உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேதனையான செய்தியாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது பிரச்சனையாக நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருந்தாலும் சரி, அந்த கண்ணீருக்கான பதிலை தேவன் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். இங்கு எசேக்கியா ராஜாக்கள் சொல்கிறார், உடனடியாக அவன் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை, படுக்கை விட்டு எழுந்துக்க மாட்டார், அவர் செத்து போயிடுவார். அதான் நியூஸ் வந்துச்சு, தேவனிடத்தில் வந்த செய்தி அதுதான். ஆனால் அவர் கண்ணீர் விட்ட உடனே தேவன் அந்த குணமாக்குகிறார். 15 வருஷங்கள் அவருக்கு கூட்டி கொடுத்து, இன்னும் நீ நன்றாக வாழ்வாய், நன்றாக அரசாட்சி செய்வாய் என்று அவருக்கு செய்தி வருகிறது. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன், நம்மை காண்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார். ஸோ எதற்காகவும் நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ, இது வரைக்கும் நீங்கள் கண்ணீர் விட்டீங்களா, இன்றைக்கி உங்களோட கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். வேறு யார்ட்டும் இல்லை, உங்கள்கிட்ட தான். கண்ணீர் விட்டு ஜெபித்த உங்களிடம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கான பதில் இன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதற்காக கண்ணீர் விட்டீங்க? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விட்ட கண்ணீர் வீணாக போகவில்லை. தேவன் அதற்கான பதிலை கொடுக்குற ஒரு நாட்கள் இந்த நாட்கள். ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஸோ நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் காண்கிறவர், அவர் கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக காண்கிறார். கண்ணீர் வடிக்கிறவர்களை கண்ணீரை துடைத்து அவளை சந்தோஷப்படுத்தும்படியாக, அவள் துக்கங்களெல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படியாக, அந்த வேதனைகள்லாம் நீக்கும்படியாக அவர் கண்ணீரை காண்கிறார். ஆமென். ஸோ உங்கள் கண்ணீர்லாம் ஆண்டவர் கண்டு விட்டார். நீங்கள் இப்போ கண்ணீரை துடைத்து கொள்ளலாம். இனிமேல் நீங்கள் கண்ணீர் விட போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். இனிமேல் நீங்கள் கண்ணீர் விட மாட்டீங்க. ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, ஆனந்த கண்ணீர் வரும். ஆண்டவருக்கு சாட்சி சொல்லும்போது ஆனந்த கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட கண்ணீரை தான் இனிமேல் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் பேசினா அவர் செய்வார், சொன்னால் அதை செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம வணங்குறோம். நம்ம கொடுத்துருக்க வார்த்தை, அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு ஒரு பதிலை அவர் கொடுக்குறார். ஸோ உங்கள் துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும். கண்ணீர் எப்போ துக்கத்தினால தான் வரும், மன வேதனையில் தான் வருது. ஸோ அதை எல்லாம் மாற்றி போடுவார். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறப்போகிற ஒரு நாட்கள் இந்த மாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ உங்கள் கண்ணீரை கண்டவர் அதற்கான பதிலை, அதற்கான விமோசனத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்கள். இனிமேல் உங்களுடைய கண்களில் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என்னை இந்த மாதிரி பேசினார், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லணும். சரியா? அந்த சாட்சி சொல்லும்போது உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். அதுதான் இனிமேல் வருமோ தவிர வேறு எந்த கண்ணீரும் உங்களை கண்ணிலேருந்து இன்னும் வரப்போகிறதில்லை. தேவன் உங்கள் கண்ணீரை கண்டு விட்டார். இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அங்கு அவர் கண்ணீர் விட்டார், சுவரை நோக்கி பார்த்து. அவ்வளோதான். இம்மிடியட்டாக அந்த கண்ணீர் மாற்றப்பட்டது. சந்தோஷமான செய்தி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி உங்களுக்கு அதே தான். சந்தோஷமான செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். உங்கள் கண்ணீருக்கான பதில் கிடைத்து விட்டது. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். முதலாவதாக நம்ம பார்த்தோம், திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஒத்தாசை உதவியற்றவர்களையும் அவர் கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், நம்முடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரை துடைத்து உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் தேவன் எதை பார்க்கிறார் என்பதை. மூன்றாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறார். வெளிப்பிரகாரமான காரியங்கள் இன்றைக்கி நிறைய பேர் பல விதங்களில் வெளியே ரொம்ப பகட்டாக அல்லது ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப பரிசுத்தவனாக இந்த மாதிரி பல காரியங்கள் மனிதர்கள் எல்லாருமே வெளியே எப்படினாலும் காட்டலாம். இப்போ நானும் சரி நீங்களும் சரி, நம்ம எல்லோரும் வெளியே எப்படிலாமல் தெரியும். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக நம்மளை பார்த்துட்ருப்பாங்க. நம்மளும் வித்தியாசமாக ஒரு ஆக்டிங்கில் தான் நம்ம எல்லாம் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை செஞ்சால், அதான் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எப்படி செய்யணும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியே செய்யணும். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எதற்காக அந்த விஷயத்தை செய்கிறோம். நிறைய நேரம் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை, கிறிஸ்தவர்களாக நாம் அல்லது ஊழியக்காரர்களாக எங்களை போன்றவர்கள் எல்லாரும் சொல்கிறது, கர்த்தர் சொன்னார் அல்ல, கர்த்தருக்காக நாங்கள் இதை செய்கிறோம்.
மனிதர்கிட்ட சொல்லலாம், இன்னும் ஒரு சபையில் சொல்லலாம், எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஆனால் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறது அவர் பார்த்துட்ருக்கார். நம்ம இருதயத்தை பார்க்குற அந்த மோட்டிவ், வாட் இஸ் த பர்பஸ், வாட் இஸ் த மோட்டிவ், என்ன நோக்கத்துக்காக, நோக்கம் என்ன, நம்ம செய்கிற விஷயங்களுக்கு என்ன நோக்கம். குறிப்பாக ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகிற எங்களை போன்றோம் நம்ம என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம்? நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காகவா, அல்லது யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காகவா? ஒருவேளை அது மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஊழியர்களுக்கு அதாவது சக விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய வெல்விசருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். நம்ம எதற்காக செய்கிறோம் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குற ஒரு தேவன். அது ஊழியம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் என்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ, என்றைக்கு அவரால் ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றிலிருந்து நம்ம எல்லாரும் யார்? அவருடைய பிள்ளைகள். ஸோ அப்போ நம்மளை குறித்தான தேவனுடைய நோக்கம், ஒரு சித்தம் உண்டு ஒவ்வொருவரை குறித்தும். காட் ஹேஸ் அ பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ நம்முடைய செயல், நாம் செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கை நீ நான் அல்ல கிறிஸ்துவே அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நோக்கங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், நான் அன்னைக்கு பெரிய ஆளாகும்போது இப்படிலாம் ஆகணும்னு நினச்சேன், அதுக்கேற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் நம்ம எல்லாம் தூக்கி போட்டணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னை ரட்சித்ததுக்கு, உங்களை ரட்சித்ததுக்கு, இன்றைக்கு வரைக்கும் நானும் நீங்களும் உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, இருக்கலாம், ஆனால் அதுவல்ல. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். அதனால தான் அவர் இருதயத்தை பார்க்குறோம். நம்ம செய்கிற விஷயங்கள் அன்பானவர்களே, நம்முடைய திட்டங்களுக்காக, என்னுடைய சொந்த திட்டங்கள், என்னுடைய சொந்த ஆசைகள், நிறைய நேரம் நம்ம கையில் பணம் இருக்குது, இல்லாட்டி அதிகாரம் இருக்குது, அல்லது ஆட்கள் இருக்காங்கங்கிறதுக்காக நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள் அல்லது பெரிய பெரிய நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம நிறைவேற்றிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அது அல்ல. தேவன் என்னை ரட்சித்ததற்கு, என்னை இம்மட்டுமாய் உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாயின் கருவில என்னை பிரித்து எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு இல்லை, பார்த்து கொண்டிருக்க நம்ம எல்லாருக்கும், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும். ஸோ அந்த நோக்கத்தை தான் நம்ம நிறைவேற்றணும். அப்போ அதற்காக தான் தேவன் இருதயத்தை பார்க்க, நம்முடைய செய்கிற காரியங்கள் தேவனுக்காக, தேவனை மகிமைப்படுத்துவதாக அல்லது அவர் சித்தத்தை செய்வதாக காணப்பட வேண்டும். அவர் நம்ம இருதயத்தை பார்க்குறார். நம்ம உண்மையாகவே அதை தான் செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறலாம் அவருக்கு நன்றாக தெரியும். எல்லாருமே நம்ம பலவீனர்கள் தான், மனிதர்கள் தான், தவறுகிறவர்கள் தான். ஆனாலும் அந்த நோக்கம் என்பதை ஆண்டவர் பார்க்குறார். அந்த நோக்கம் முக்கியம். அந்த நோக்கம் வெளியே தெரியாது. வெளியே நீட்டாக நல்லா டிப்டாப்பாக நம்ம இருப்போம், அந்தந்த ஏற்ற உடைகளை உடுத்தி கொண்டு அப்படி இருப்போம். ஆனால் அதுவே தேவன் பார்ப்பதில்லை. நம்முடைய நோக்கம், இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு நம்ம செயல்படுகிறோம். சங்கீதங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம நன்றாக புரியும். அவருடைய நம்மளாம் இன்றைக்கி பாடுறோம், என் நோக்கம் எல்லாம், என் வாஞ்சையெல்லாம் உண்மை பற்றி தானேன்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, நமக்கே தெரியும். நம்ம பாடுற வாயில் பாடுறோம், அவ்வளோதான். வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை கண்டேன். ஸோ ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு, நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். ஸோ இருதயத்தை பார்க்குறவர் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று நம்மை காண்கிறார். எனவே அந்த விஷயத்தில் நம்ம சரி, முதலாவதாக அது நம்மை அவர் சந்தோஷத்தை, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், தவித்து கொண்டிருக்கும் பொழுது, தனியாக நிற்கும் பொழுது, கைவிடப்பட்டு நிற்கும்போது நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை கண்டவர் இப்பொழுது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எதற்காக செயல்படுகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று வந்துவிட்டோம், ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறோம். நாம் இனி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ அதை தான் நம்ம செய்யணும். அதற்கு மாறாக நம்ம செய்யலாம், வெற்றி பெறலாம், உலகத்தில் பார்த்தா பெரிய சக்ஸஸாக காணப்படலாம். ஆனால் தேவன் போய் பார்க்கும்போது அங்கே ரிப்போர்ட் வேறு மாதிரி வரும். ஸோ ரொம்ப சக்ஸஸாக போய்ட்டுருக்க ஊழியங்கள்லாம் கடவுள் சொன்ன ஊழியம், ரொம்ப கஷ்டப்படுற ஊழியெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக, கடவுள் சொல்லாமல் செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. எதையுமே நம்ம எடை போட முடியாது. ஸோ அதெல்லாம் தேவனுடைய சித்தம் செய்கிறோம் என்பதற்கான ஒரு அளவுகோலே கிடையாது. ஒரு வளர்ச்சியோ அல்லது பிரச்சனை இல்லாமல் போனால் தேவன் சித்தத்தை செய்கிறோம், பிரச்சனையோடு இருந்தால் தேவனுக்கு சித்தம் இல்லாத செய்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய நேரம் அப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். நம்மளாம் ஒரு எடை போட்டு ஒரு ஊழியக்காரங்களெல்லாம் மற்றவங்கள ஊழியங்களை. ஸோ ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அங்கே போய் நிற்கும்போது செய்யும், அவன் நம்ம செய்தது எது நிற்கிறது, எது நிலைக்கிறது, அக்கினினால் சோதிக்கப்படும் பொழுது அங்கே தெரியும். ஸோ
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பேய்களை விரட்டணும், நோய்களை குணமாக்கணும், அற்புத அடையாளங்களை செஞ்சோம். யார்? ஊழியக்காரங்க தான், எல்லோரும் செஞ்சவங்க தான். அவங்கள்ட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி செஞ்சவங்க தான் பரலோக ராஜ்யம். அதனால் நம்ம செய்கிற விஷயங்கள், நம்முடைய நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதாக, தேவன் சொல்லி அதை செய்வதாக நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். ஸோ அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், என்ன செஞ்சாலும், அதனால தான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது செய்யணும். மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். அதான் தேவனை எதிர்பார்க்குறார். அப்போ அதெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. நம்முடைய எஜமான்கள் நம்மளை பார்த்து வெல்டன் சொல்லலாம், ஏன்னா அப்படி நம்பிடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உள்ள என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை தேவன் பார்த்து அவர் நமக்கு ரிவார்டு கொடுக்கணும். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லணும்னா நம்முடைய இருதயத்துடைய நோக்கம் தேவனுக்காக மட்டுமே காணப்பட வேண்டும். என்றைக்கு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவரால் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அவருடைய இரத்தத்தினால், அதுக்கப்புறம் we are not belongs to ourselves. நான் என்னுடைய நான் கிறிஸ்துவனுடையவன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறதா நான் செய்யணும். அதனால தான் நம்முடைய இருதயத்தின் நோக்கம் அங்கே தேவைப்படுது. நம்மகிட்ட வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது என்பதற்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்களுடைய பெரிய பெரிய ஆசைகள், பல ஆண்டுகளான ஆசைகள், வசதி வந்தது அதெல்லாம் செஞ்சுருவாங்க. நான் ஆண்டவர் அதை விரும்புதில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யணும். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நோக்கத்தை பார்க்கிறார். ஸோ அதை பார்த்து அவர் நமக்கு ரிவார்டு கொடுப்பார். எனவே அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதனால நம்ம செய்கிற விஷயங்கள் தேவனை பிரியப்படுத்துவதாக, அவருக்கு சித்தமானதாக, அவர் சொன்னதாக நம்ம செய்வோம். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 32 verse 19. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஸோ நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ என்னையும் உங்களையும் நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை காண்கிற தேவன். நம்ம ஜெபிக்கும் பொழுது காண்கிறார், நம்ம கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்மை காண்கிறார், நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோங்கிற காண்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் நம்முடைய எல்லாவற்றையும் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவருக்கு மறைவாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமேன். ஸோ நம்புறீங்களா? ஸோ அவருக்கு, அதாவது நம்ம மற்றவர்களுக்கு மறைவாக நிறைய காரியங்களை செய்யலாம், தெரியாமல் செய்யலாம், அவங்களுக்கு மறைச்சிட்டு செய்யலாம், மற்றவர்களை ஏமாற்றி செய்யலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனால் ஒரு காலமும் நம்ம தேவனை ஏமாற்ற முடியாது, அல்லது அவருக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது. இங்கே வசனம் போட்டிருக்கு, அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. எல்லா வழிகளையும், நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும், எல்லா சேட்டைகள் அல்லது நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. அதில் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா ஆண்ட ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கார், நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அவருக்கு கண் இல்லையானு கேட்போம் சில நேரம். கண் இருக்குது, அவர் செய்வார். இங்கே என்ன போட்டிருக்கு வசனம், அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு, எனக்கும் உங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்ற ரிவார்டை கொடுக்கும்படிக்கு, சும்மா பார்க்கல, நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். நம்ம எதுக்கு வி ஆர் டிசர்வ்டு, அது நம்மளுக்கு கிடைச்சிரும். நம்ம எதற்கு பாத்திரவான்களோ, அது எது நமக்கு தகுதி உள்ளவர்களோ அது நமக்கு கொடுப்பார். ஸோ அது கொடுக்கும்படியாக தான் பார்க்குறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஸோ அதனால தான் பார்க்குறார். அதே நேரத்தில் அது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த ஆசீர்வாதம், அவர் கொடுக்குற அந்த ரிவார்டு அது நமக்கு கிடைக்கப் போகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம தேவனுக்கு மறைந்து அல்லது அவருக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய எல்லா வழிகளையும் அவர் பார்க்குறார். கூட பிறந்தவர்களுக்கு தெரியாமல் செய்யலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செய்யலாம், கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்யலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்யலாம், போதகருக்கு தெரியாமல் செய்யலாம்,
பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாமல் செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் தேவனுக்கு தெரியாமல் எதையுமே நம்ம செய்ய முடியாது. ரெண்டாவது, தேவன் ஏன் எல்லாத்தையும் பார்க்குறாரு? நம்மளை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஆனால் நம்மை அவர் ரிவார்டு கொடுக்கும்படியாக, நமக்கு பலன் கொடுக்கும்படியாக, நம்ம எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் அதை ஆசீர்வதிக்கும்படியாக. நம்ம செய்கிறது நல்லது செய்வோம். ஒன்று செய், நன்று செய், இன்று செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம செய்கிறது நல்லது செய்வோம். அவனோட சித்தத்தை செய்வோம், அவன்கிட்ட சொல்கிறத செய்வோம். அப்படிங்கும்பொழுது அது 100% நமக்கு ஆசீர்வாதமாக அது அமையும். ஆமேன். அவர் நம்மளை பார்க்கிறார். அவனுக்கு அவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் பலனளிக்கும்படிக்கு அதை நமக்கு ஏதாவது செய்யணும் என்று தான் அவர் பார்க்குறார். எனவே அவர் நம்மளை பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம யாருக்குமே வர வேண்டாம். எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணாய் போகாது. எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இங்கே நம்ம பார்க்குறோம், நம்முடைய ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நம்ம 2-3 பேர் எங்கே கூடி வந்தாலும் அந்த இடம் தேவனுடைய ஆலயம், அங்கே அவர் வந்துடுவார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி உள்ள அங்கே உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நம்ம 2-3 பேராக கூடி அல்லது நம்ம இந்த மாதிரி டிவியில் கூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அவர் கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. அவர் செவிகள் கவனிக்கிறதா இருக்குது. நம்முடைய ஜெபங்களை அவர் காண்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், யாருக்காக ஜெபிக்கிறோம், எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், இது எல்லாத்தையும் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை காண்கிறார், உங்கள் ஜெபத்தை கண்டு கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜெபத்துக்கான பதில் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஆகார் சொன்னாங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நானும் நீங்களும் சொல்லணும். எப்போ சொல்லுவோம்? நம்ம அது பதிலை கிடைக்கும் பொழுது. ஆமேன். அதை நான் எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். கைவிடப்பட்ட அல்லது திக்கற்ற உதவியற்ற நிலையில் இருந்த உங்களை கண்டிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், அதற்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். உங்கள் ஜெபத்தை காண்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அதை கண்டு உங்களுக்கு அதற்கான பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஸ்திரமாக காணப்படட்டும், நேர்த்தியாக காணப்படட்டும். அதை கண்டு உங்களை குறித்து அவர் சாட்சி சொல்வார். எனவே நம்மளை காண்கிற ஒரு தேவனை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். இப்போது உங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அனைவருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக, டிஜிட்டல் மீடியாவின் மூலமாக யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டு, ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவன் என்பதை அறிந்து இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட நீ பேசின அந்த வார்த்தைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, திக்கற்ற உதவியற்ற கைவிடப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் நீர் அவர்களை கண்டு இன்றைக்கி அவங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கண்ணீரோடு தனிமையில் வேதனையில் அழுது கொண்டிருக்கிற அவருடைய கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர். அவர் துக்கத்தையெல்லாம் நீ சந்தோஷமாக மாற்றுகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை காண்கிறீர். ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நீர் எங்களை நித்திய வழியிலே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என் இருதயத்தை ஆராய்ந்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும் அப்பா. எங்களை சரி செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய எல்லா வழிகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். அதற்கான எங்கள் பிரயாசங்களுக்கான பலனை கொடுக்கும்படியாக, ஆண்டவர் வெகுமதிகளை கொடுக்கும்படியாக, அதை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாக எங்களுக்கு நீர் பலன் கொடுக்க எங்களை காண்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக நாங்கள் அங்கே இருந்து நாங்கள் ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீர் கேட்டு அதற்காக நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அதெல்லாம் நீர் சரி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வியாதிகள் நீங்கட்டும், பரிபூர்ண சுகம் கிடைக்கட்டும் அப்பா. பிசாசின் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இப்போ விசேஷமாக டாக்டரால் கைவிடப்பட்டு ஆண்டவரே திக்கு தெரியாமல் திணறிக்கொண்டு கொண்டிருக்கிற அல்லது இந்த நேரத்தில் அப்படி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை அவருடைய சரீரத்தில் பாயட்டும் ஆண்டவரே. நீ கண்டு
அவர்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிற நமக்கு நன்றி அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீர் அவர்களை குணப்படுத்தும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக, படுக்கையை நீர் மாற்றி போடும்படியாக செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னை 600101. Our contact number 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8072042056 மற்றும் 9940288277.